Come on guys, இன்னைக்கு என்ன program அப்படின்னா write a Java program to remove the duplicate characters from the given string. So stringல more than one times repeat ஆயிருக்க எல்லா கேரக்டரையும் I am going to remove it. Suppose என்னோட stringல இங்க inputல நான் என்னோட நேம் எடுத்துக்கிட்டேன் விஸ்வேஸ்வர் அப்படின்னு. So from விஸ்வேஸ்வர் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த எல்லா கேரக்டரையும் நான் வெளியே தள்ள போறேன். So if v is repeated twice the time na என்னோட செகண்ட் டைம்க்கு v print ஆகக்கூடாது. ஸோ ஒன்லி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ ஈவன் 3 times இருந்ததுன்னா ஒன்லி 1 time பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னோட ப்ரோக்ராமை லைக் சப்போஸ் விஸ்வேஸ்வர் வி அப்படின்னு இருக்குன்னா அது வந்து ஒன்லி விஸ்வேஸ்வர் இந்த கீழே இருக்கிற அவுட்புட் மட்டும் தான் வரணும். ஒன்லி யூனிக் கேரக்டர்ஸ் ஷுட் பி பிரிண்டட். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம், இதை எப்படி லாஜிக்காக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நேராக ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு சொல்லிடுவேன். வாங்க ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு மெயின் மெத்தட் ஒன்று எழுத போகிறேன். ஓகேவா, மெயின் மெத்தடுக்கு பேராமீட்டர் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட் அதை நான் எழுதிக்கிட்டேன். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் மை இன்புட் அஸ் எ ஸ்ட்ரிங் எஸ்ன்னு ஒரு வேரியபிளில் என்னோட இன்புட் விஸ்வேஸ்வருங்கிற வேல்யூவை நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன், டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து இதை வந்து 2 ways தான் நான் ஹேண்டில் பண்றேன். 2 வழியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா யூசிங் கேரட் மெத்தட். கேரட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். செகண்ட் வந்து யூசிங் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரெண்டு மெத்தடுமே எந்த கிளாஸ்ல இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ்ல இருக்கு. ஸோ தீஸ் 2 methods ஆர் அவைலபிள் அண்டர் ஸ்ட்ரிங் கிளாஸ். அந்த மெத்தடை நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படி போடுறேன் அப்படின்னா கேரட்டுங்கிற மெத்தடை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒவ்வொரு கேரக்டரா பிரிக்கலாம் இல்லையா. விஸ்வேஸ்வருங்கிற மொத்த வேர்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஒவ்வொரு கேரக்டரா பிரித்து அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் கேரக்டரா இருக்கு அப்படின்னா டைரக்டா ஐ எம் கோயிங் டு ஆட் இட் இல்லையா. லைக் இல்லைன்னா இந்த கேரக்டரை எடுத்து இந்த கேரக்டரை கம்பேர் பண்ணுவேன், எல்லா கேரக்டரோடையும் கம்பேர் பண்ணி ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு கேரக்டரோட இருந்ததுன்னா இன்னொரு ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணாத, இல்லைன்னா ஆட் பண்ணு அப்படின்னு ப்ரோக்ராம் எழுத போறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி எழுத போறேன். ஸோ அதுக்காக நான் இன்னொரு ஸ்ட்ரிங் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் மோர் ஸ்ட்ரிங் s1 டு ஸ்டோர் த வேல்யூ. யூனிக் வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும் இல்லையா, ரிசல்ட் வேல்யூவை. அதுக்காக s1 ஒன்று எடுத்துக்கோ. நேராக நம்ம ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். வி நோ வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வேர் டு எண்ட் த ப்ரோக்ராம். ஸோ அதனால நான் எதில் எழுதுறேன், ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். பிகாஸ் இந்த கேரட்டுங்கிறது வந்து பராமீட்டர்ல இண்டெக்ஸ்னு ஒரு பராமீட்டரை வாங்க போகுது. அந்த பொசிஷன்ல போய் தான் இந்த ஸ்ட்ரிங்கை பிரிக்க போகுது. ஸோ ஐ எம் யூசிங் ஃப்ரம் 0, அதனால 0ங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். எது வரையும் போறேன், ஸ்ட்ரிங்கோட லென்த் வரையும் போறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கோட லென்த் வரையும் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எழுதிக்கிறேன். இன்னொரு ஃபார் லூப் எதுக்கு எழுத போறேன்னா இந்த ஒரு கேரக்டர் இட் ஷுட் ரிப்பீட் அன்டில் த லாஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இல்லையா. அடுத்த கேரக்டர் இட் ஷுட் ரிப்பீட் அன்டில் த லாஸ்ட் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இல்லையா. ஸோ அதுக்காக இன்னொரு ஃபார் லூப் ஐ எம் ரைட்டிங் ஹியர். அதுல நான் என்ன எழுதுறேன்னா இந்த கேரக்டர் 0ன்னு இருந்தா அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்லேருந்து இட் ஷுட் ஸ்டார்ட் இல்லையா. இப்போ ஐன்னு இருந்தா எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்ன்னு இருந்தா ஹச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி இருக்கிறதெல்லாம் வெரிஃபை ஆயிருக்கும். இந்த ஐ ஈக்குவல் டு 0ங்கிறப்பயே வெரிஃபை ஆயிருக்கும் விங்கிறது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால என்ன பண்றேன், j ஈக்குவல் டு i+1 எழுதிக்கிறேன் நான். ஓகேவா, ஸோ தட் எனக்கு என்னன்னா என்னோட கேரக்டர்லேருந்து நெக்ஸ்ட் கேரக்டர் இட் வில் கோ அண்ட் கம்பேர். அதுக்காக இது எது வரையும் போறேன், இதுவும் லாஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது வரையும் நான் போறேன். இதையும் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் i ஈக்குவல் டு 0 அப்படின்னா j ஈக்குவல் டு எதுலேருந்து இது வரையும், j ஈக்குவல் டு என்ன நடக்கும்னா j ஈக்குவல் டு 1 to லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இப்படிதான் நடக்கும். ஸோ இங்க லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன 11. ஸோ 1 to 11 j ஈக்குவல் டு 1 to 11 வரையும் இட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் i ஈக்குவல் டு 2னா 1னா
j is equal to என்ன நடக்கும்னா 2 to 11. அதுக்கப்புறம் I equal to 2னா j equal to 3 to 11. ஸோ இந்த மாதிரி என்னோட லூப்பு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இட் வில் கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் லைக் திஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா I equal to 0ங்கிறதுல string s1ங்கிறதுல எந்த வேலிடேஷனும் இல்லாம சிம்பிளி ஐ எம் ஆடிங் த வேல்யூ கேரட் ஆஃப் I. இந்த கேரட் ஆஃப் ஐங்கிறது என்ன பண்ணும்னா என்னோட ஸ்ட்ரிங்ல கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு கேரக்டர் பேஸ்ட் ஆன் த ஐ வேல்யூ. இந்த ஸ்ட்ரிங்ல இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தோம்னா இந்த மொத்த ஸ்ட்ரிங்ல 0th பொசிஷன்ல இருக்கிற கேரக்டரை மட்டும் பிரிச்சு எடுக்கும். அதை கொண்டு போய் என்னோட s1ங்கிற ஸ்ட்ரிங்கோட ஆட் பண்றேன். I'm simply adding my v value here without doing any validation. எந்த வேலிடேஷனும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? இப்போ அடுத்த தடவை v வேல்யூ இருக்கான்னு பார்க்க கூடாது. ஃபர்ஸ்டே v வேல்யூ இருந்தா ஆட் பண்ணாம நான் ரிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஒன்லி லாஸ்ட் எப்ப v வேல்யூ வருதோ அப்பதான் நான் யூனிக்கா அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் வேலிடேட்டிங் வித் ஆல் த வேல்யூஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற கேரக்டர் வேற இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா இட் ஹாஸ் எ டூப்ளிகேட் இல்லையா? ஸோ நான் ஃபியூச்சர்ல இந்த லூப் இட்ரேட் ஆகி ஃபியூச்சர்ல இங்க வீக்கு வரும்ல, I equal to 4ங்கிறப்ப வீக்கு வரும்ல, அப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இஃப் s1 டாட் கண்டைன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கண்டைன்ஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இருந்தா ஆட் பண்ணாத, இல்லைன்னா ஆட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ நான் s1 டாட் கண்டைன்ஸ்ல என்ன வேலிடேட் பண்றேன்னா s டாட் கேரட் ஆஃப் I ஏற்கனவே இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வேல்யூ போய் ஆட் ஆயிடும். ஏன்னா எதுவுமே இருக்காது இந்த s1ல, எம்டியா இருக்கும் s1. அடுத்த தடவை இந்த வேல்யூ v அகைன் இதுல இருந்து இதுவரையும் தான் செக் பண்ணும். v வந்து ESHWAR தான் செக் பண்ணும். பிகாஸ் ப்ரீவியஸா இருக்கிற வேல்யூவை செக் பண்ணாது. ஸோ அப்படி செக் பண்ணாதப்ப என்ன ஆயிடும்னா இந்த v இந்த s1ல இருக்கான்னு தான் நான் வேலிடேட் பண்றேன். இந்த s1ல இருந்தது அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப என்ன, இஃப் s1 டாட் கண்டைன்ஸ் ஆஃப் s டாட் கேரட் ஆஃப் I இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் டு இருந்தா மட்டும் ஆட் பண்ணு. இங்க இதை ஸ்ட்ரிங்கா நான் மாத்திக்கிறேன். ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல பாராமீட்டர்ல ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் மை கேரக்டர் டு ஸ்ட்ரிங். ஏன்னா எஸ் டாட் கண்டைன்ஸோட பாராமீட்டர்ல நான் வந்து என்ன பாஸ் பண்ணலாம்னா கேரக்டர் சீக்வன்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கா தான் நான் பாஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரை என்னால பாஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எஸ் டாட் கண்டைன்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க, பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த பூலியன் வந்து எப்போ ட்ரூவா இருக்கும் அப்படின்னா ஒன்லி இந்த s1ங்கிற வேல்யூல இந்த கேரக்டர் இல்லைன்னா தான் அது ட்ரூவா இருக்கும். இப்போ s1ங்கிற வேல்யூல இந்த கேரக்டர் இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் v பாக்குறப்ப. வேற செகண்ட் டைம் v பாக்குறப்ப ஆல்ரெடி s1ல ஆட் ஆயிருக்கு. அப்ப இந்த vங்கிற வேல்யூ s1ல இருக்கும். அப்ப இதை வெரிஃபை பண்றப்ப எனக்கு என்ன சொல்லும், ட்ரூன்னு கொடுக்கும். ட்ரூன்னு கொடுக்கறப்ப நாட் ஈக்குவல் டு ட்ரூவா இருந்தாதான் நான் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். லைக் எப்படி s1ல இல்லைன்னா தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா ஃபால்ஸா இருந்தா மட்டும் ஆட் பண்ணு, ட்ரூவா இருந்தா ஆட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க்கே ஆகாது எனக்கு. ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா என்னோட வேல்யூ v ஃபர்ஸ்ட் டைம் ஆட் ஆகும். செகண்ட் டைம் என்னோட I இருக்குல்ல, அது வந்து எல்லா வேல்யூவோட கம்பேர் ஆகி ஐயும் ஆட் ஆயிடும். அடுத்த தடவை s ஆட் ஆயிடும், h ஆட் ஆயிடும். இப்போ இந்த v வரப்ப இந்த v will compare with my s1. இப்போ s1ல ஏற்கனவே VISH இருக்கு. ஸோ இந்த s1 டாட் கண்டைன்ஸ் ஆஃப் s டாட் கேரட் ஆஃப் I ட்ரூ கொடுக்கும். நாட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு தான் இந்த இடத்துல இருக்கும். இஃப் நாட் ஈக்குவல் டு ட்ரூ, இந்த இடத்துல எனக்கு ஃபால்ஸ் வரணும். ஃபால்ஸ் வந்தாதான் அது நாட் ஈக்குவல்ட்டா மாறுறப்ப ட்ரூன்னு இருந்து உள்ள போகும். இந்த இடத்துல ஏற்கனவே ட்ரூ வந்துருச்சுன்னா இட் வில் நாட் ஆட் எனி ஆஃப் த வேல்யூ டு த s1. it will continue the loop for the next value. அப்ப இந்த v ஸ்கிப் பண்ணிட்டு e க்கு போய்டும். இப்ப e இல்லையா, e ஆட் பண்ணும். s இருக்கா, s is there. சோ இது ட்ரூன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சோ திரும்ப நாட் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் இங்க கண்டிஷன் போட்டுருக்கேன். அப்ப வந்து இஃப் கேஸ்க்குள்ள போகாது, திரும்ப அடுத்த வேல்யூ போகும். லைக் திஸ் இட் வில் கீப் ஆன் எக்ஸிக்யூட்டிங் அன்டில் த லாஸ்ட் லென்த் ஆஃப் த வேல்யூ. ஸோ அப்போ இ வந்து வரும், எஸ் வராது, ஹச் வராது, டபிள்யூ வரும், ஏ வரும், ஆர் வரும். ஸோ என்னோட அவுட்புட் என்னன்னா VISHE
WAR இப்படின்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அது பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபார் லூப் போட்டு வெளியே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, என்னோட ஆர் வேல்யூ பிரிண்ட் ஆகல. ஏன் ஆர் வேல்யூ பிரிண்ட் ஆகல? என்னோட லாஸ்ட் வேல்யூ இந்த இடத்துல ஆர்ன்னு இருக்கு. அது யாருமே அதுக்கு அடுத்த வேல்யூவை இந்த இடத்துல செக் பண்றப்ப எனக்கு ஆரோட வேல்யூ பிரிண்ட் ஆகல. அதுக்காக நான் என்ன பண்றேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஆரோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? என்னையா பண்ண, என்னமோ பண்ண பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வேல்யூ இங்க இருக்கா, லாஸ்ட் வேல்யூவை எடுக்கிறப்ப j ஈக்குவல் டு i+1ன்னு கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து வேல்யூவே இல்லையா, லென்த் மேக்சிமமும் இதானே 11 இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ i+1னா என்ன ஆயிடும், சாரி ஐயோட வேல்யூ 10ன்னு இருக்கும். 10 + 1னா 11 இருக்கும். 11 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 11 கிடைக்கும். இதே முன்னாடி என்ன போட்டிருந்தேன், 11 லெஸ் தேன் 11 போட்டிருந்தேன். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேற இன்புட் கொடுத்து பார்ப்போமா, AA B CC E D F E A B எப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆனோம், ஒரு A பிரிண்ட் ஆனோம், ஒரு B, ஒரு C, ஒரு E, ஒரு D, ஒரு F. இதுதான் பிரிண்ட் ஆகும். ABCEDFன்னு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போமா. மை ப்ரோக்ராம் இஸ் பிரிண்டிங் மை அவுட்புட் அக்கார்டிங்லி. நான் எப்படி கோடு எழுதணும், இது கேரட்டை யூஸ் பண்ணி எழுதுறது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி நான் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த இடத்துல ஒரே ஒரு லைன்ல மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இதை என்ன பண்றேன், அப்படியே கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் த, இதெல்லாம் உள்ள லாஜிக்லாம் சேம் லாஜிக், S1லாம் அதே தான். மேல இஃப்ல மட்டும் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா, அந்த கேரக்டர் இந்த இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா, இந்த s டாட் கேரக்ட் ஆஃப் ஐங்கிற கொடுத்துருக்க கேரக்டர், ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த வின்ற ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த ஏங்கிற கேரக்டர் இருக்குல்ல, இது இந்த S1ல இல்லைன்னா தான் -1 பிரிண்ட் ஆகும். S1ல ஏற்கனவே இருக்குன்னா எனக்கு எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனை எடுத்து கொடுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ அதனால எப்ப -1 பிரிண்ட் ஆகும்னா, whenever the இந்த கேரக்டர் given character is not present in the S1. எனக்கு எப்ப நாட் பிரசண்டா இருக்கும், அது யூனிக் வேல்யூவா இருந்தா மட்டும்தான் நாட் பிரசண்டா இருக்கும். ஒரு தடவை அந்த வேல்யூ ஆட் ஆயிடுச்சுன்னா அது டூப்ளிகேட் ஆயிடும். ஸோ அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா பிரசண்டா இருக்காது. ஸோ அப்ப -1 எனக்கு ரிட்டர்ன் பண்ணாது. அவ்வளவுதான். இப்ப நான் ரன் பண்ணி பார்க்கலாமா, அதே வேல்யூ தான் கிடைக்குது. இப்போ இதே விஸ்வேஸ்வர் கொடுத்து பார்ப்போமா. இது கேஸ் சென்சிட்டிவ், அதனால தான் VA வந்து ஸ்மால் v கொடுக்க. இதான அவுட்புட் நமக்கு வரணும். இதில் பாருங்க, VISH EWAR என்ன கிடைச்சிருக்கு, கரெக்ட். ஓகேவா? இண்டெக்ஸ் ஆஃபும் ஒன் ஆஃப் த வே டு ஹேண்டில் இட். கேரக்டை யூஸ் பண்ணியும் we can handle it. இந்த இடத்துல என்ன பிளஸ் பண்ணியிருக்கேன்னா, கேரக்டரை ஸ்ட்ரிங்கா மாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். ஏன் மாத்தணும், என்னோட கண்டெய்ன்ஸுங்கிற மெத்தட்ல அது ஸ்ட்ரிங்கை தான் அக்செப்ட் பண்ணுது, அதனால மாத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஈஸி தான், ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் கிடையாது. கொஞ்சம் பாருங்க, கவனமா பார்த்தா புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வேற ஒரு ப்ரோக்ராம்ல மீண்டும் சந்திக்கும். Until then, signing off. Bye bye guys.